காசா நகர் மீதான தாக்குதலை இஸ்ரேல் தீவிரப்படுத்தியுள்ளதால் ஏராளமான கட்டடங்கள் சேதமடைந்துள்ளன. காசாவின் மத்திய பகுதியில் தொடர் குண்டுவெடிப்புகளால் பல கட்டடங்கள் இடிந்து தரைமட்டமாகின. இஸ்ரேல் மீது ஹமாஸ் தீவிரவாதிகள் நடத்திய ராக்கெட் தாக்குதலுக்கு பதிலடியாக காசாவில் ஹமாஸ் நிலைகளை குறிவைத்து வான்வழி தாக்குதல்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. இஸ்ரேலின் டெல் அவீவ் மீது வீசப்பட்ட 10 ராக்கெட் குண்டுகளுக்கு ஹமாஸ் அமைப்பு பொறுப்பேற்றிருக்கிறது. இருப்பினும் இந்த தாக்குதலினால் எவ்வித உயிர் சேதமும் ஏற்படவில்லை. கடந்த செவ்வாய்க்கிழமையிலிருந்து இதுவரை இஸ்ரேலின் தாக்குதலுக்கு 145 பாலஸ்தீனியர்கள் உயிரிழந்துள்ளதாக மருத்துவ அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அதில் 25 குழந்தைகள் உட்பட பொதுமக்களில் 82 பேர் பலியானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.